நம்ம சிக்கன் ஈரல் மட்டும் வச்சு ஒரு சூப்பரான இது வரைக்கும் நீங்க ருசிக்காத சிக்கன் ஈரல் பிரியாணி எப்படி செய்ய வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு அட்டகாசமா இருக்க போது இப்போ வாங்க நம்ம சிக்கன் ஈரல் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க 2 கிலோ சிக்கன் ஈரல் 2 கிலோ ரைஸ் வச்சு அந்த பிரியாணி செய்ய போறோம். 1 கிலோ பிரியாணி வேணும்னா நாங்க செய்யறது அப்படியே பாதியா செஞ்சுக்கங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். கடாயை வச்சுக்கலாம். கோழி மிதுக்கீரல் 2 கிலோ. இப்போ பட்டை 4 துண்டு, கிராம்பு ஏலக்காய் 8 துண்டு இதுங்களை போட்டுக்கலாம். 20 கிராம் மஞ்சத்தூள், ஒரு கை உப்பு, தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் சூடாக்கிக்கலாம். ஆல்ரெடி ஈரலை மஞ்சள் உப்பு போட்டு கழுவணும். அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு பட்டை வகையெல்லாம் போட்டு சூடு பண்ணணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஈரல்களை விட கோழி ஈரல் எப்போவுமே கவுச்சி அதிகமாகவே இருக்கும். அது நம்ம பிரியாணி செய்ய போகிறதுனால இந்த கவுச்சி எல்லாத்தையுமே நீக்கணும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ வாங்க நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஈரலை மட்டும் எடுத்துடலாம். தண்ணியை கீழே ஊற்றிடலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச ஈரலில் முக்கால்வாசியை போட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணிக்காண்டி அரைச்சது 1 கிலோவுக்கு 150 கிராம் வீதம் 300 கிராம் எடுத்துருக்கோம். அதுலேருந்து தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பட்டைக்கிராம் மிளகாய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ மிளகாய்த்தூள் 10 கிராம், மிளகுத்தூள் 10 கிராம், சிக்கன் 65 மசாலா 20 கிராம், 2 லெமனை புளிஞ்சிக்கலாம். கடைசியாக தேவையான உப்பு போட்டு பரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஈரலை எண்ணெய் ஊற்றி பொரிப்போம். அந்த எண்ணெய் ஈரல் வாசத்தோட மசாலா கலந்து கிடைக்கும். அதான் நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட்டு. அதை பயன்படுத்திக்கங்க. இதை மறந்துடாதீங்க. கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் 1/2 லிட்டர். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஈரலை போட்டு பொரிச்சுக்கலாம். இந்த ஈரலில் பட்டைக்கிராம் மிளகாய் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிக்கங்க. அஞ்சு நிமிஷம் பொரிஞ்சா போதும். அவ்வளோதான். இப்போ ஈரல் தனியாக எண்ணெய் தனியாக எடுத்துக்கலாம். ஈரலை பொரிச்சதுக்கு அப்புறம் உடனே பாசுமதி அரிசியை கலந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணிக்கு சட்டி ஏற்றிக்கலாம். நம்ம ஈரல் பொரிச்ச எண்ணெயை அப்படியே ஊற்றிக்கலாம். இதில் பட்டைக்கிராம் மிளகாய் 4 துண்டு, ஸ்டார் 2, பிரியாணி இலை 2 இதுங்களை போட்டுக்கலாம். இப்போ 800 கிராம் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொன்னிறம் ஆகட்டும். அடுத்து காஷ்மீர் மிளகாத்தூள் 30 கிராம், 4 பச்சை மிளகாய். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 300 கிராம் சேர்த்துக்கலாம். இடையில அடி பிடிக்காம இருக்க அளவு தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. அடுத்து ஒரு கை புதினா மல்லி, 300 கிராம் தக்காளி நல்லா வதக்கிக்கங்க. இப்போ நம்ம மிச்சம் வச்ச ஈரலை போட்டுக்கலாம். தேவையான உப்பு நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணுங்க. நாம மசாலா போட்டு பொரிச்ச ஈரலை கடைசியாக தம் போடும்போது மேலே போட்டு நெய் ஊற்றி பயன்படுத்தணும். அதில் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்காம நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சோம்ல அந்த ஈரலை பயன்படுத்திக்கங்க. இப்போ மட்டன் மசாலா 20 கிராம், கரம் மசாலா 10 கிராம், கறி மசாலா 10 கிராம், அதோட தயிர் 300 ml. நல்லா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். இப்போ அளவு தண்ணி ஊற்றி லெமன் ரைஸை போட்டு ஃபைனலாக நம்ம பொரிச்ச ஈரல் நெய்யை ஊற்றி தம் போட்டு சும்மா சுட சுட வாழையில் வச்சு சாப்பிட்டோம்னா அடடா சுவையான சிக்கன் ஈரல் பிரியாணி ரெடி. இப்போ அளவு தண்ணி 1 கிலோ அரிசிக்கு 1 படி தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 2 படி தண்ணி ஊற்றிக்கலாம். லிட்டரில் சொல்லணும்னா 1 படி தண்ணீர் 1.5 லிட்டரு, 3 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 எலுமிச்சம்பழச்சாறு, தேவையான உப்பு. இந்த இடத்துல உப்பு கொஞ்சம் எட்ஜா இருக்கணும். அரிசி போடும்போது கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. மசாலா நல்லா கொதிக்கட்டும். மசாலா கொதிச்சு வச்சு இப்போ ஊற வச்சு 2 கிலோ பாசுமதி அரிசியை போட்டுக்கலாம். உடையாம மிக்ஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல உப்பு புளிப்பு உரப்பு எல்லாமே கரெக்டா இருக்கணும். இப்போ முடுமுடுன்னு வர வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். பொரிச்ச ஈரலை போட்டுக்கலாம். அப்புறம் 50 கிராம் நெய் லைட்டாக மிக்ஸ் பண்ணி 20 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி தந்து பார்த்துடலாம் வாங்க. ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம்.
பிரியாணி அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கு. மறக்காம அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு இடத்துல சந்திப்போம். பாய்.